ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து க்ரீ இன்வெர்ட்டர் கேசட்டைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் அவுடோர் டெட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவுடோர் ஆன் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு வோல்ட்டே வரல. நம்ம வோல்ட்டு 12 வோல்ட் 5 வோல்ட்டில் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். எடுத்துருந்தோம் எஸ்எம்பிஎஸில் நம்மளுக்கு வரல. நம்மளுக்கு 12 வோல்ட்டு. சரி, பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் 300 வோல்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணதில் நம்மளுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு 300 வோல்ட் வருது. இப்போ நம்மளுக்கு 12 வோல்ட் வரல. ட்ரான்ஸ்ஃபார்மர் தாண்டி நம்மளுக்கு 12 வோல்ட் வரல. அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் எதனா இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். நம்ம டயோட் மோடில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணதில் நம்மளுக்கு ஷார்ட் காமிக்குது. சரி, இருந்தாலும் நம்ம ஓம்ஸ்லேயும் வச்சு நம்ம ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம்ஸ்லேயும் வச்சாச்சு. ஓம்ஸ்லேயும் வச்சு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓம்ஸ்லேயும் வச்சு செக் பண்ணதில் நம்மளுக்கு ஷார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. 0.4 ஓம்ஸ் காமிக்குது. அது நம்மளுக்கு ஷார்ட்டு. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டயோட் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணதில் ஷார்ட் இல்லை. சரி, ப்ளேஸில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணால் ப்ளேஸில் ஷார்ட் காமிக்குது. ரெகுலேட்டர் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெகுலேட்டர் செக் பண்ணோம். ரெகுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் காமிக்குது. சரி, அப்போ அங்கேயும் நம்மளுக்கு 12 வோல்ட்டில் ஷார்ட் காமிக்குது. சரி, நம்ம அதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணி செக் பண்ணதில் ரெகுலேட்டரும் நம்மளுக்கு ஷார்ட் இல்லை. அப்போ நம்மளுக்கு ப்ளேஸில் தான் ஷார்ட் இருக்குது. ரெகுலேட்டர் நல்லா தான் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு ப்ளேஸில் செக் பண்ணி பார்க்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ப்ளேஸில் செக் பண்ணி பார்க்குறோம். அப்போயும் நம்மளுக்கு ப்ளேஸில் ஷார்ட் காமிக்குது. சரி, அப்போ ரெகுலேட்டரும் ஃபால்ட்டு கிடையாது. அடுத்தது நம்ம யூஎல் அனைஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎல் அனைஸ் செக் பண்ணி பார்த்தோம். யூஎல் அனைஸ்லேயும் அந்த ப்ளேஸில் ஷார்ட் காமிச்சது. சரி, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அது ப்ளேஸில் தான் ஷார்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஐசி ரிமூவ் பண்ணுறத வீடியோவை பார்த்துக்கிட்டு நீங்கள் நம்ம ஐடியா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை போர்டு சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி எதுனாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை நம்ம ஐடிக்கே டிஎம் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் பேசிடுவேன். ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ளேஸில் ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செக் பண்ணால் அது எடுத்ததுக்கு அப்புறம் ஷார்ட் காமிக்குது. நம்ம டேரெக்டாக 12 வோல்ட் வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஏதாவது காம்பனண்ட் ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக 12 வோல்ட் நம்ம ப்ளேஸில் கொடுக்குறோம். 12 வோல்ட் கொடுத்தா ஷார்ட் ஓவராக ஷார்ட் காமிச்சிது. சரி, செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது காம்பனண்ட் ஹீட் ஆகுதா அப்படின்ட்டு. செக் பண்ணதில் நம்மளுக்கு பெரிய யூஎல் ஐசி நம்மளுக்கு ஹீட் ஆகுது. சரி, நம்ம அதை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரிமூவ் பண்ணி ப்ளேஸில் செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்மளுக்கு ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு. சரி, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அந்த பெரிய யூஎல் ஐசி தான் நம்மளுக்கு ஷார்ட்டு அப்படின்ட்டு. ஃபைனலாக நம்ம இந்த போர்டை ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா போர்டு ஆன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.